அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. லைலத்துல் கதரும் இஹ்திகாஃபும். லைலத்துல் கதர் மாட்சிமிக்க இரவையும் இஹ்திகாஃபையும் பேண வேண்டும். லைலத்துல் கதர் மாட்சிமிக்க இரவு எது? அதன் சிறப்பு என்ன? ரமலான் மாதத்தின் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் ஒன்றுதான் லைலத்துல் கதர். இது கண்ணியமிக்க இரவாகும். இந்த இரவில்தான் குர்ஆன் அருளப்பட்டது. இந்த இரவில் பகிர்ந்தளிக்கப்படுகின்ற கருவூலங்கள் மற்றும் இந்த இரவில் ஈட்டப்படுகின்ற அருள்வளங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது இந்த இரவு ஆயிரக்கணக்கான மாதங்களை விட, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை விட சிறந்ததாகும். இந்த இரவில் யார் விழித்திருந்து இறைவனை தொழுகின்றாரோ அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நற்செய்தி தரப்பட்டுள்ளது. எல்லா இரவுகளிலும் இருப்பதைப் போல பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஈருலக நன்மைகளில் என்னவெல்லாம் கோரப்படுகின்றதோ அவையெல்லாம் வழங்கப்படுகின்ற நேரம் இந்த இரவிலும் இருக்கின்றது. ஆதாரம் முஸ்லிம். அறிவிப்பாளர் ஜாபிர் ரிலி அவர்கள். இந்த இரவிலிருந்து நன்மைகளை ஈட்ட தவறினால் அதனை விட வாய்ப்புக்கேடான விஷயம் வேறில்லை. ஆதாரம் இப்னு மாஜா. அறிவிப்பாளர் அனஸ் பின் மாலிக் ரிலி அவர்கள். இத்தனை சிறப்பு மிக்க அந்த இரவு எந்த இரவு? இன்ன இரவுதான் அந்த இரவு என்று நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியாது. நமக்கு சொல்லப்படவும் இல்லை. ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகளில் ஒற்றைப்படை இரவுகளில் ஒன்றுதான் அந்த இரவு என்று நபி மொழிகளில் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. அதாவது ரமலான் மாதத்தின் 21ஆம் அல்லது 23ஆம் அல்லது 25ஆம் அல்லது 27ஆம் அல்லது 29ஆம் இரவுகளில் ஒன்றுதான் அந்த இரவாக இருக்க வேண்டும். ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகளில் ஒன்றுதான் அந்த இரவு என்றும், ரமலான் மாதத்தின் இரவுகளில் ஒன்றுதான் அந்த இரவு என்றும் சில அறிவிப்புகளில் சொல்லப்பட்டுள்ளது. பொதுவாக 27ஆம் இரவுதான் அந்த இரவு என்றும், அந்த இரவில் மட்டும் விழித்திருந்து இறை வழிபாடுகளில் ஈடுபட்டால் போதும் என்றும் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. சில நபித்தோழர்கள் மற்றும் சில இறைநேசர்களின் அறிவிப்புகள் இந்த கருத்துக்கு வலு சேர்ப்பதாக இருக்கின்றன என்பது என்னவோ உண்மைதான். ஆனால் இன்ன இரவுதான் அந்த இரவு என்று தெளிவாக அறிவிக்கப்படாமல் அது மறைவாக வைக்கப்பட்டிருப்பதன் பின்னணியில் ஒரு நுட்பமான, உளவியல் பூர்வமான, ஆழமான விவேகமும் சூட்சுமமும் பொதிந்துள்ளது. நமக்கு இந்த இரவு குறித்த ரகசியம் தெரிந்துவிட்டது. 27ஆம் இரவுதான் இந்த இரவு என்று வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டு விடுமேயானால் இந்த விவேகமும் மேலோட்டமாக தெரியாத நுட்பமும் அடிபட்டு போகும். இதனை குறித்து வெளிப்படையாக அறிவிக்காமல் ரகசியமாக வைத்திருந்ததன் சூட்சுமமும் விவேகமும் மேலோட்டமாக தெரியாத நுட்பமும் என்னவெனில், அந்த இரவை அடைய வேண்டும் என்கிற ஆசையில், அதிகமான நன்மைகளை ஈட்ட வேண்டும் என்கிற பரபரப்பில் அதனை ஒவ்வொரு இரவிலும் தேடத் தொடங்குவோம். இதற்காக உழைப்போம். நன்மைகளை ஈட்ட வேண்டும் என்கிற ஆசையும் விருப்பமும் நம்மளுக்கு கொழுந்துவிட்டு எறிய தொடங்கிவிடும். அவ்வாறு கொழுந்துவிட்டு எறிகின்ற ஆசை தணிந்துவிடாமல் அதனை தொடர்ந்து எரிய வைப்பதற்காகத்தான் இந்த இரவு பற்றிய நேரடி தகவல் வெளிப்படுத்தப்படாமல் ரகசியமாக வைக்கப்பட்டது. அந்த ஆசை கொழுந்துவிட்டெறிய நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் அதனை தேடத் தொடங்க வேண்டும். தேட தேட ஆசை அதிகமாகும். கடைசி 10 ஒவ்வொரு இரவிலும் தேட முற்படுவோம். தேடலுக்கான வெட்கை இன்னும் அதிகமாகும் போது, மன உறுதியும் அணி சேரும்போது ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் அதனை தேட முற்படுவோம். இறைவனுக்கு மிகவும் விருப்பமான, பிடித்தமான செயல் என்ன தெரியுமா? அவனுடைய ஓப்பை பெறுவதற்காக வேண்டியும், அவனுடைய அருள் வளங்களையும் கிருபையையும் வெகுமதிகளையும் பெற வேண்டும் என்கிற ஆசையிலும் ஆர்வத்திலும் அவனுடைய அடியான் எந்நேரமும் ஓயாமல் ஒழியாமல் உழைப்பதையும், தொய்வில்லாமல் இடைவிடாமல் தொடர்ந்து பாடுபடுவதையும், எந்நேரமும் இறைவனின் ஓப்பை பெற வேண்டும் என்கிற சிந்தையிலும் கவலையிலும் மூழ்கி இருப்பதையும் தான் அவன் அதிகமாக விரும்புகின்றான். செய்கின்ற பணியை விட அந்த ஆர்வமும் எண்ணமும் தொடர் உழைப்பும் தான் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானதாகும். இறைவனுக்கு பிடித்தமான இந்த நடத்தையும் தன்மையும் இன்ன இரவுதான் இந்த இரவு என்பது வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டு விடும்போது தோன்றுமா? பொதுவாக இரவுகளில் விழித்தெழுந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதால் நன்மைகளும் வளங்களும் கிடைப்பதைப் போலவே இந்த இரவில் விழித்திருந்து இறைவனை தொழுகின்ற போதும் நன்மைகளும் வளங்களும் கிடைக்கும். ஆனாலும் ஒன்று, இந்த இரவில் கிடைக்கின்ற நன்மைகளும் வளங்களும் பொதுவான இரவுகளில் கிடைக்கின்ற நன்மைகளை விட பன்மடங்கு அதிகமானதாக இருக்கும். அது மட்டுமின்றி கூடுதலாக நன்மைகள் மற்றும் வளங்களுக்கான வாயில்களும் திறக்கப்பட்டுவிடும்.
நம்முடைய முஸ்லிம் உம்மத்து மீது அல்லாஹ் எந்த அளவுக்கு தனி அருளையும் கிருபையையும் பொழிந்திருக்கின்றான் என்பதன் வெளிப்பாடாக ஒட்டுமொத்த ரமலான் மாதம் இருக்கின்றது. மற்ற உம்மத்துகள் அதிகமான நேரத்தையும் உழைப்பையும் செலவிட்டு மிக அதிகமான அளவில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு எந்த அளவுக்கு நன்மைகளை ஈட்டுவார்களோ அவற்றுக்கு இணையான நன்மைகளை முஸ்லிம் உம்மத்து குறுகிய நேரத்தில் குறைவான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு ஈட்டிவிடுகின்றது. இது இந்த உம்மத்து மீது இறைவன் கொண்டிருக்கின்ற தனி அருளையும் நேசத்தையும் வெளிப்படுத்துகின்றது. ஒரு நபிமொழியில் இது மிக அழகாக உதாரணத்துடன் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. ஃபஜ்ர் நேரத்திலிருந்து லுகர் வரை உழைத்த யூதர்களுக்கு கிடைத்ததை விடவும் லுகரிலிருந்து மஹரிப் வரை உழைத்த கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்ததை விடவும் பன்மடங்கு அதிகமான நன்மை அசரிலிருந்து மஹரிப் வரை உழைத்த முஸ்லிம்களுக்கு கிடைக்கின்றது. ஆதாரம் புகாரி. அறிவிப்பாளர் இப்னு உமர் ரலி அவர்கள். நம் உம்மத்து மீது அல்லாஹுக்கு இருக்கின்ற தனி நேசத்தின் மற்றும் ஒரு வெளிப்பாடுதான் லைலத்துல் கத்ர் இரவு ஆகும். எனவே வருந்து கட்டிக்கொண்டு ஆயத்தமாகி விடுவோம். குறைந்தபட்சம் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகள் அனைத்தையும் தொழுகைகள், குர்ஆன் ஓதுதல், திக்ரு பிரார்த்தனைகள் மற்றும் பாவ மன்னிப்பு கோரல் ஆகியவற்றில் கழிப்பேன் என்று உறுதியாக முடிவெடுத்து செயல்படுவோம். இரவு முழுவதையும் வணக்க வழிபாடுகளில் கழிக்க இயலாதெனில் நள்ளிரவிலிருந்து சஹர் நேரம் வரை 2-3 மணி நேரங்களாவது இறை வழிபாட்டில் செலவிட வேண்டும். கைகளை கட்டிக்கொண்டு தொழுகையில் நின்றுவிட வேண்டும். தரையில் சிரம் சாய்த்து சஜிதாவில் விழுந்து இறைவனின் புகழ் பாட வேண்டும். அழுது அரற்றி பாவ மன்னிப்பு கோர வேண்டும். பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விசேஷமான நேரம் ஒவ்வொரு இரவிலும் வரத்தான் செய்கின்றது. ஆனால் லைலத்துல் கத்ர் இரவின் நிறமே தனி, அதன் மனமே அலாதியானது. அதன் கம்பீரம், அதன் சாந்தம், அதன் சுகந்தம் எல்லாமே மாறுபட்டு நிற்பவை. அந்த அருளம் மிக்க நேரம் எது என்பது எவருக்கும் தெரியாது. இதனால் தான் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவில் அடிக்கடி ஓதுவதற்காக மிகவும் சுருக்கமான, செறிவான, இதமான பிரார்த்தனை ஒன்றை அன்னை ஆயிஷா ரலி அவர்களுக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். அதனை இந்த இரவு முழுவதிலும் மிக அதிகமாக ஓதி வந்துள்ளார்கள். என் இறைவா, நீ மிக அதிகமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய். மன்னிப்பதை மிகவும் அதிகமாக விரும்பவும் செய்கின்றாய். என்னை மன்னித்து விடுவாயாக. ஆதாரம் அகமது திர்மதி. அறிவிப்பாளர் அன்னை ஆயிஷா ரலி அவர்கள். மன உறுதியும் துடிப்பும் திராணியும் இருந்தால் கடைசி 10 அவசியம் இஹ்திகாஃப் பெறுங்கள். இறைவனை வழிபடும் நோக்கத்துடன் இறை இல்லத்தில் சென்று தங்கியிருப்பதற்கு பெயர்தான் இஹ்திகாஃப். ஆத்மாவையும் இதயத்தையும் மனோபாவத்தையும் நடத்தையையும் சிந்தனையையும் செயலையும் எல்லாவற்றையும் லில்லாஹியத் இறைவனை மையமாக வைத்து வாழ்தல் என்கிற அழகிய நிறத்தில் தோய்த்திடுகின்ற திறனும் ஆற்றலும் படைத்ததுதான் இஹ்திகாஃப். மேலே சொன்ன எல்லாவற்றையும் ரப்பானியத் இறைவனை அதிபதியாக ஏற்று வாழ்தல் என்கிற அச்சில் வார்த்தெடுக்கின்ற திறனும் ஆற்றலும் கொண்டதுதான் இஹ்திகாஃப். இஹ்திகாஃப் இருப்பதால் லைலத்துல் கத்ர் மாட்சிமை மிக்க இரவை தேடுகின்ற பணியும் எளிதாகி விடுகின்றது. எல்லா மனிதர்களாலும் இஹ்திகாஃப் இருக்க முடியாது என்றாலும் அது ஃபர்லே ஹிஃபாதாவாக ஆக்கப்பட்டிருப்பதிலிருந்து அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளலாம். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறாமல் இஹ்திகாஃப் இருந்து வந்துள்ளார்கள். அதனை அதிகமாக வலியுறுத்தியும் இருக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரம்லான் மாதத்தின் கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் இறை வழிபாட்டிற்காக வரிந்து கட்டிக்கொள்வார்கள். இது ஒரு மரபு சொல்லாடல் ஆகும். முழுமையான ஆர்வத்துடனும் அளவிலா ஈடுபாட்டுடனும் முனைப்புடனும் வணக்க வழிபாட்டில் ஈடுபடத் தொடங்கிவிடுவார்கள் என்று இதற்கு பொருள் கொள்ளலாம். இரவு நேரங்களில் விழித்திருந்து தொழுகைகளில் ஈடுபடுவார்கள். தம் குடும்பத்தினரையும் எழுப்பி அவர்களையும் வணக்க வழிபாட்டில் ஈடுபடச் செய்வார்கள். மற்ற 20 நாட்களில் உழைப்பதை விட கடைசி 10 நாட்களில் அதிகமாக உழைப்பார்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். உலகின் விருப்ப விளைவுகள், வேலைகள், அலுவல்கள், ஆர்வங்கள் எல்லாவற்றையும் அறித்தெரிந்துவிட்டு இறை இல்லத்தில் இறைவனுக்காக மட்டுமே நேரத்தை அர்ப்பணித்து விடுவதும், குடும்பத்தார், உற்றார், உறவினர், நண்பர் பட்டாளம் என சகலமானவர்களையும் விட்டு விலகி இறைவனின் இல்லத்தில் மூலையில் அமர்ந்து கொண்டு எவருடைய பார்வையும் படாதவாறு தனித்திருந்து 10 நாட்களையும்
முழுக்க முழுக்க இறைவனின் நினைவில் செலவிடுவதும் தான் இஹ்திகாஃபின் அசலான அடிப்படையான நோக்கமும் திட்டமும் ஆகும். மற்ற எல்லாவற்றையும் விட இறைவனுக்கும் அவனுக்கு அடிபணிந்து வாழ்வதற்கும் அவனுடைய கட்டளைகளுக்கும் ஏவுரைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்வதற்கும் முன்னுரிமையும் முதல் அந்தஸ்தும் கொடுக்கின்ற வகையில் முழு வாழ்க்கையையும் வார்த்தெடுப்பதுதான் இஹ்திகாஃபின் பயனாகும். அல்லாஹ் நமது நற்செயல்களை ஏற்றுக்கொண்டு அவனது ஜன்னத்துல் பிர்தௌஸில் நமக்கு இடம் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.